வெல்கம் டு ஜென்சி ஜட்ஜ். இப்போ நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் பார்ட் 7 பார்க்க போகிறோம். பேட்டன்ட் இன் அப்ராட். எப்படி பேட்டண்ட்டை அப்ராடில் ஃபைல் பண்ணி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்ட் ஃபைலிங். நம்மளுக்கு எந்த கண்ட்ரியில் இருந்து பேட்டன்ட் தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த கண்ட்ரிக்கு டைரெக்டாக ஃபிசிக்கலாக அந்த இடத்துக்கு போய் அந்த நேஷ்னல் பேட்டன்ட் ஆஃபீஸ் அங்கே போய் நம்ம வந்து ஃபைல் பண்ணுற மூலயமா நம்மளுக்கு பேட்டன்ட் அப்ளை பண்ணலாம். செகண்ட் மெத்தட், ஃபஸ்ட்டு பாரிஸ் கன்வென்ஷன். ஃபஸ்ட் இந்தியாவில் வந்து நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுற மூலியமாக வித்தின் 12 months மற்ற கண்ட்ரிக்கு போய் நம்ம ஃபைல் பண்ணால் நம்ம ஃபஸ்ட் இந்தியாவில் பண்ண டேட்டை வந்து டேட் ஆஃப் ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவில் அப்ளை பண்ண டேட்டை தான் மற்ற கண்ட்ரிஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. த லாஸ்ட் ஒன் இஸ் பிசிடி, பேட்டன்ட் கோஆப்ரேஷன் ட்ரீட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் கொடுக்குற மூலியமா 156 கண்ட்ரிஸுக்கு அது ஃபார்வர்ட் ஆகும். ஸோ வித்தின் 30 to 31 months நம்ம அந்த கண்ட்ரிஸுக்கு போய் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்ட் 8ல் ஓனர்ஷிப், அசைன்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்க்க போகிறோம்.